கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜூலை 26ஆம் தேதியாகிய இன்றைக்கும் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கர்த்தர் ஒரு குறைவின்றி கொடுத்து நடத்துவாராக. இன்றைக்கான மன்னா மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 7:7 என்றால் எல்லாருக்குமே சுலபமாக தெரியும். 7:7 மத்தேயு 7:7 என்றால் கேளு என்று அர்த்தம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த அருமையான வசனமே தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட இன்றைய மன்னா. கேளுங்கள். இயேசு மகாராஜா நம்மை பார்த்து சொல்லுகின்றார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்பது எப்படி? கண்களை மூடி பரமபிதாவை நோக்கி நாம் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நம்முடைய தேவன் தமிழ் கேட்டுக்கொண்டவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போது நம்ம கேட்கும் பொழுது அவர் நன்மையான ஈவுகளை தருகின்றார். யாக்கோபு 1:17வது வசனம் சொல்லுகிறது, எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கின்றோம். அப்போ பரமபிதாவை நோக்கி நம்ம கேட்க வேண்டும். சங்கீதம் 147 அழகான ஒரு வசனம் சொல்கிறது, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு அது காக்கா அது பசிக்குது என்று சொல்வது போல அது காக்கா என்று ஆண்டவரை பார்த்து கூப்பிடுமாம். அது கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். அப்போ கேளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு மகாராஜா கூறியிருக்கின்றார். அப்போது நம்ம ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையிலும் அனுதினமும் தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது அதை நான் நிரப்புவேன் என்று சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது போல நம்ம தேவ சமூகத்தை நோக்கி கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அடுத்து பாருங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடும் பொழுது நாம் கண்டடைகின்றோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரையுமே நாம் தேட தான் வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஒரு தகப்பனுக்கு நிறையா சொத்துகள் இருந்தது. வயல் மற்றும் சொத்து சுகங்கள் என்று ஏராளம் இருந்தது. இதனால் அவர்களுடைய பிள்ளைகள் சோம்பேறிகளாக இருந்தாங்க. அப்போது அந்த தகப்பனுக்கு வயதாகி கொண்டே சென்றது. அப்போது அவர் தன்னுடைய பிள்ளைகள் 3 பேரோ 4 பேரையோ அழைத்து அவர் சொன்னாராம், உங்களுக்குரிய பங்குகளையெல்லாம் நான் பிரித்து, நான் நிலபுலன்களையெல்லாம் பிரித்து விட்டேன். யாரோ ஒருத்தருடைய நிலத்தில் மாத்திரம் நிறைய புதையல் இருக்கிறது. அது யாருக்கு சென்றது என்று எனக்கு தெரியவில்லை, எந்த நிலத்தில் என்று. அதை நீங்கள் தரையிலிருந்து ஒரு அடி 1.5 அடிக்கு நீங்கள் தோண்டி பார்த்தால் தெரியும் என்று சொன்னாராம். உடனே அவங்க பிள்ளைகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அவரவருக்குரிய நிலத்தில் எல்லா பக்கத்துலேயும் நல்லா உழுது போட்டது போல் 1 அடிக்கு மேலே நல்லா தோண்டிட்டாங்களாம். யாருக்குமே புதையல் அகப்படவில்லை. அப்போ அவங்க தகப்பனார் சொன்னாராம், தோண்டி விட்டீர்கள் அல்லவா, சரி நீங்கள் அதிலே சும்மா போடாமல் நெற்பயிரை அதிலே விதையுங்கள். அந்த வயல் நிலத்தை எல்லாம் நீங்கள் விதைத்து விடுங்கள். மழை வந்து தானாக அது முளைத்து அழகாய் அது கதிர்களை விட ஆரம்பிக்கும். பின்பு நாம் தேடிக்கொள்ளலாம் அந்த புதையலை என்று சொன்னாராம். சரி என்று சொல்லி கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை செய்து உழுது போட்டார் போல எல்லாரும் நிலங்களை எல்லாம் மாற்றினதினாலே வேற வழி இல்லாமல் அதிலே நெற்பயிரை முளைப்பதற்கு விதைத்தார்களாம். கொஞ்ச நாள் ஆன உடனே
அறுவடை காலம் வந்ததான். அவருடைய எல்லா பிள்ளைகளும் எல்லாம் அறுத்து நெற்கதிர்களை எல்லாம் அறுத்து நெல் மணிகளை மூட்டை மூட்டையாய் கட்டி கொண்டு போய் சந்தையில் போய் விற்று எல்லாம் பண முடிப்பை கை நிறைய எல்லா பிள்ளைகளும் சுமக்க முடியாமல் 2 கைகள் நிறைய பண முடிப்பை வீட்டுக்கு கொண்டு வந்தார்களாம். அப்போ அவங்க தகப்பனார் சொன்னாராம், நான் அன்றைக்கு சொன்னேன் அல்லவா உங்கள் நிலத்திலே புதையல் இருக்கிறது என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுக்கு அகப்பட்டதா, எல்லார் கைகளையும் புதையலை கொண்டு வந்து விட்டீர்களே என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் சிரிப்பு வந்ததா. அப்போது அன்றைக்கு தேடினார் போல உழைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேட வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும். எந்த காரியம் சும்மா நமக்கு கையில் கிடைக்கிறது கிடையாது. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று இருக்கிறது. அப்போது நீங்கள் தேவ பிள்ளைகளானாலும் நீங்கள் தேடணும். நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னபடி தேடும் பொழுது நம்ம எதை பிரயாசப்படுகிறோமோ அதிலே ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். அதனோடு கூட தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். நாம் கதவு பூட்டியிருக்கிறதே என்று சொல்லி நாம் அலட்சியமாய் செல்லாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் போராடணும். அந்த கானானிய பெண் தன் பிள்ளைக்கு தன்னுடைய மகள் பிசாசினால் அதிகமாய் பாடுபட்டு கொண்டிருக்கிறாள். எப்படியாகிலும் நீர் விடுவிக்க வேண்டும், அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு தான் அனுப்பப்பட்டேன், உன்னுடைய மகளுக்கு நான் இப்போ அற்புதம் செய்ய முடியாதே என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண் தட்டிக்கொண்டே நிற்கிறாள். பாருங்களேன், தட்டிக்கொண்டே நிற்பது நிமித்தம் ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவள் மகளுக்கு அற்புதத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட மத்தேயு 7:7 என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி விண்ணப்பங்களை ஏறெடுத்து உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, பிரயாசப்பட்டு உழைப்பார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. விடாமல் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே போராடி ஜெபம் பண்ணுவார்களாக, நன்மைகளை சுதந்திரிப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாத தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக நீங்கள் ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபிக்க மறவாதிருங்கள். ஏராளமான ஜனத்திற்கு பிரயோஜனமாக இருந்து வருகின்ற நம்முடைய டிவி ஊழியத்தை ஜெபத்தினால் தாங்கும்படி அன்புடனே ஞாபகப்படுத்துகின்றேன். மேலும் நாளைய தினம் நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற உள்ளது. அதற்கு சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் இருக்கிற தேவ பிள்ளைகள் குடும்பமாய் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்புடன் ஞாபகப்படுத்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.